குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வியாபார பெருமக்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, மகளையைச் சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கால் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 51 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. இந்த 51 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பெரிய நன்மையும் கிடைக்கப்பெறவில்லை. கிடைச்சிருக்குதா? திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 525 அறிவிப்புகள் நிறைவேற்றப்படுவதாக அறிவித்தார்கள். அறிவிச்சு அல்ல நிறைவேற்றிட்டாங்களா? இல்ல ஒரு 10% அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் இன்றைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை எல்லா இடங்களிலும் இன்றைக்கு பரப்புரையாற்றி வருகிறார். நாட்டு மக்களிடத்திலே கவர்ச்சிகரமாக பேசி நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் அறிவித்து மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சியிலே அமர்ந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்றைக்கு நாட்டிலே விலைவாசி உயர்வு என்னை முட்டிக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்குது. ஆக ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, இந்த பகுதியிலே தொழிலாளர் நிறைய மக்கள் நிறைந்த பகுதி, நடுத்தர மக்கள் நிறைந்த பகுதி, இந்த மக்கள்லாம் விலைவாசியில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அரிசி விலை கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு 20 ரூபாய் ஏறி போச்சு. இதையெல்லாம் நாங்க மளிகை கடையில் வாங்கின லிஸ்ட். இதை ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க என்ற விவரத்தை சொல்வதற்காக இதை நான் இங்கே வாசிக்கிறேன். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் பச்சை அரிசி 1 கிலோ 40 ரூபாய்க்கு வித்தது. இன்றைய தினம் 77 ரூபாய்க்கு விற்கிது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தது. அதிமுக ஆட்சியில் இப்ப 72 ரூபாய்க்கு விற்கிது 1 கிலோ. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சி. இன்னைக்கு திமுக ஆட்சியில் 48 ரூபாய். கடல் எண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130 ரூபாய். இன்றைக்கு திமுக ஆட்சியில் 190 ரூபாய். 1 லிட்டருக்கு 60 ரூபாய் அதிகம். நல்லெண்ணெய் 1 கிலோ 250 அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 400. தோரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபாய். அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 130 ரூபாய். 56 ரூபாய் கிலோவுக்கு அதிகம். உளுத்த பருப்பு 1 கிலோ 79 ரூபாய். அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சியில் 120 ரூபாய். 1 கிலோ 41 ரூபாய். எதற்காக நான் இந்த நேரத்திலே வாசிக்கிறேன் என்று சொன்னால், அதிமுக ஆட்சியில விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருந்தோம். திமுக ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்த இந்த அரசினால் திறமை இல்லை. இதனால் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது இந்த விலைவாசி குறைப்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்வோம். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை 100 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சு, எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் வெளி மாநிலத்தில் குறைத்த விலைக்கு வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவுத்துறை மூலமாக அதை விலைவாசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அரசாக அதிமுக அரசு இருந்தது. இதனால் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் பாதிப்புக்குள்ளாகாமல் பாதுகாக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறார், திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக எப்பொழுது பார்த்தாலும் பேசி வருகிறார். இன்றைக்கு கூட இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் நேரு அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கின்ற பொழுது, புரட்சி தலைவர், நம்முடைய தலைவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் அவர்களுக்கு தான் பெண்களிடத்துல அதிக செல்வாக்கு இருந்தது. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருக்கு செல்வாக்கு இருப்பதா சொன்னா அது உண்மையா? எம்ஜிஆருக்கு என்று தனி அடையாளம், அவருக்கு இணையா யாரும் கிடையாது, கிடையாது இல்ல.
ஒப்பற்ற தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த மக்களுக்காக பிறந்து வாழ்ந்து மறைந்த ஒரே தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவரை இணை வச்சு எவரும் பேச முடியாது. இன்றைய தினம் இந்த உரிமை தொகையை உடனே நம்முடைய தாய்மார்கள் பாதிக்கிறாங்களா? கொடுக்கல. அறிவிக்கப்பட்டு 28 மாசம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 28 மாச காலம் கொடுக்கப்பட்ட தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாம தட்டி கழித்து வந்தார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், பிரதான எதிர்க்கட்சி. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்குவதாக குறிப்பிட்டு வாக்குகளை பெற்ற பிறகு இந்த குடும்ப தலைவி ஏமாற்றுவது சரியில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். பிறகு அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தணும். வேற வழி இல்லாம அதிமுக கட்சி வெளியிலையும் சட்டமன்றத்திலையும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேற வழி இல்லாம இந்த நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசா கட்சி அதிமுக கட்சி. ஒன்னு திமுக எடுத்து உடனே கொடுக்கல, கொடுத்தாங்களா? இதே கர்நாடகம் பக்கத்துல அவர்களும் இதே மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்க. அது காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்குது. ஆனா அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி அந்த கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை 2 மாசத்துல நிறைவேற்றி காட்டினாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஓட்டுகளை பெறுகின்ற வரை அழகா பேசுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க. வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அந்தர்பல்ட்டி அடித்து அந்த திட்டத்தை கைவிட்டுருவாங்க. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையா போராடி சட்டமன்றத்திலையும் போராடணும், வெளியிலையும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேறு வழி இல்லாம குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று தந்த கட்சி அதிமுக கட்சி. எப்பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த விதிகளை தளர்த்தி மேலும் 30 லட்சம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்போ என்ன 8 மாசத்துல தேர்தலுக்கு இருக்குது, 52 மாசம் உருண்டு அடி போய்விட்டது. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. ஆக அந்த 30 லட்சம் மக்களுடைய வாக்குகள் திமுக தேவை. இங்க இருக்கின்ற தாய்மார்களுடைய கஷ்டத்தை எண்ணி இந்த 30 லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகை கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலை மையமாக கொண்டு இன்றைக்கு விதியை தளர்த்தி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. இப்பொழுது அந்த 8 மாதத்துக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக இந்த அரசு அறிவிக்கப்பட்டுகின்றது. ஏன் 28 மாசம் கழிச்சு கொடுக்கும் போது இதுக்கு தகுந்த விதிகளை உருவாக்கி இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா அதை செய்யவில்லை. திராவிட முன்னேற்ற கழக மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டது, கட்சியுடைய செல்வாக்கு இழந்து விட்டது. ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக தோல்வி உறுதி. அந்த பயத்துலதான் இன்றைக்கு முதலமைச்சர் விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆக நாட்டு மக்களுடைய கஷ்டத்தை எண்ணி இந்த திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கவில்லை என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அதோடு இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு டிஜிபி மிக மிக முக்கியம். ஏற்கனவே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு டிஜிபி 30ஆம் தேதி ஓய்வு பெற இருக்கிறார். இந்த மாதம் ஓய்வு பெற இருக்கிறார். ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற உயர் காவல்துறை அதிகாரி டிஜிபி அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே, அதாவது 3 மாதத்திற்கு முன்பாகவே அந்த பட்டியெல்லாம் தயார் பண்ணி அங்கே யூபிஎஸ்சிக்கு மத்தியில் அனுப்பி அவர்கள் அதை ஆலோசனை நடத்தி யார் டிஜிபி வர வேண்டும் என்று 3 பேரை அவர்கள் பரிந்துரைப்பாங்க. அதுல 3 பேர் ஒருவரை தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் இதுவரை மத்திய அரசுக்கு மாநில அரசு இந்த டிஜிபி பட்டியலை அனுப்பவில்லை. இன்றைக்கு தினமணி பத்திரிகையில வெளியில் வந்திருக்குது. இதில் என்ன உள்நோக்கம் என்று தெரியவில்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய தலைமை பொறுப்பிருக்கின்ற டிஜிபி
நியமனத்திலே ஏதோ ஒரு கோளாறு இருக்கின்றது. ஆக வெளிப்படை தன்மை இல்லை. ஏனென்றால் டிஜிபி நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு 3 மாதத்திற்கு முன்பாகவே அந்த பட்டியல யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும், அனுப்பல. ஆகவே இதற்கு என்ன காரணம் என்பதை இந்த அரசு விளக்க வேண்டும். அதோட தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போய்விட்டது. உண்மைதானே? சிறுமி முதல் முதியோர் வரைக்கும் பாதுகாப்பு இருக்குதா? இல்ல இல்ல. இன்றைக்கு தமிழகத்துல போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட முதலமைச்சர் சொல்றார், போதைப் பொருளை கட்டுப்படுத்திட்டு இருக்கோம். எங்க கட்டுப்படுத்துறீங்க? கண்ணு கணக்குல குடிச்சிட்டு இருக்கிறீங்க. கஞ்சாவை பத்திரிகை திறந்தா, ஊடகத்தை திறந்தா இங்க கஞ்சா பிடிபட்டது, இங்க போதைப் பொருள் பிடிபட்டது என்ற செய்தி தான் அதிகமா வந்துட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பட்டு ஓராண்டிலே தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம், பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம், சட்டமன்றத்திலே இன்றைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு நேரடியாக கொண்டு வந்தோம். தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கின்றது, கடுமையான நடவடிக்கை எடுங்கள். இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையா இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை ஏற்பட்டு விடும் என்று எச்சரித்தோம். அப்பெல்லாம் இந்த முதலமைச்சர் இந்த நடவடிக்கை எடுக்கல. இப்பொழுது தமிழகத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை வந்துவிட்டது. ஆக இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறார், தொலைக்காட்சியிலே பேசுகிறார், இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று. நாங்க முதல்ல இதைத்தாங்க சொன்னோம். நாங்க சொன்ன போதே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த நிலைமைக்கு தமிழ்நாடு வந்திருக்காது. இன்றைக்கு அவர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்து போன நிலையில் வந்து விட்டார்கள். இனி நீங்க பேசி என்ன பிரயோஜனம்? அது மட்டுமல்ல, துணை முதலமைச்சர் வேற போதை உறுதிமொழி எடுக்கிறாங்க. போதைப் பொருளை தடுப்பதற்கு உறுதிமொழி எடுக்கிறார். எப்போ எல்லாம் கெட்டு முடிஞ்ச பிறகு இன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த போதையை பற்றி பேசுகின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்குது தமிழகத்துல. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையானவர்கள் தான் எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. பத்திரிகையில், ஊடகத்தில் வருகின்ற அதிகமான செய்தி இந்த செய்தி தான் பார்க்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் அடியோடு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வழங்கிட்ட பொழுதுதான் இதையெல்லாம் சரி செய்ய முடியும். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை இந்த நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. ஏன் காவல்துறையிற்கே பாதுகாப்பு இல்ல, காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்ல, காவலருக்கு பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு அண்மையில் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியில் இன்னைக்கு அண்ணன் தம்பி 2 பேர் ஒரு தோட்டத்துல தகராறு நடக்குது. உடனே காவல் உதவி ஆய்வாளருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர் அதை தடுத்து நிறுத்துவதற்கு அந்த தோட்டத்துக்கு செல்கிறார். பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே ஒருவர் அவரை கத்தியால் தலையில வெட்டி கழுத்து அறுத்துட்டார். யாரு? எஸ்ஐக்கே இப்படிப்பட்ட நிலைமை. அவர்களுக்கு பாதுகாப்பதற்கு இனிமே ராணுவத்தான் கொண்டாடுவாங்க தமிழ்நாட்டில். மக்களை எங்க போய் காவல்துறை பாதுகாக்க போகுது? உண்மைதானே? இன்றைக்கு 6 மாதத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் 6 மாசத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை வருவதற்கு காரணம் இந்த அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நிலைமை தமிழகத்தில் ஏற்பட்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அண்ணா திமுக ஆட்சியில கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்வதற்காக நாங்கள் பாடுபட்டோம். ஆரம்ப பள்ளி அதிகமா திறந்தோம், அதை தரம் உயர்த்தி நடுநிலை பள்ளி ஆக்கணும், அதை தரம் உயர்த்தி உயர்நிலை பள்ளி ஆக்கணும், அதை தரம் உயர்த்தி மேல்நிலை பள்ளி ஆக்கணும். இப்படி கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் அவருடைய குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பள்ளியெல்லாம் தரம் உயர்த்தணும். அண்மையில் சட்டமன்றத்தில் பேசுறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த விதியும் பின்பற்றாம மேல்நிலை பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டு விட்டது என்று குறிப்பிடுகிறார் இந்த தொகுதியுடைய அமைச்சர். ஏங்க பள்ளி திறப்பது தப்பா? தப்புங்களா? மக்களுடைய தேவை, மாணவருடைய தேவை, பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகள் அந்த பகுதியிலே படிக்க வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றாங்க. அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டும்.
அதோட மேல்நிலை பள்ளிகள் அதிகரிக்கின்ற பொழுது அங்க இருக்கின்ற மாணவர்கள் அதிக அளவில் படித்து பட்ட படிப்பு போக முடியும், வேலைக்கு போக முடியும். அப்படி ஏழை மக்கள் நிறைந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அதிமுக ஆட்சியில மேல்நிலை பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டோம். ஆனால் இங்க இருக்கின்ற இந்த தொகுதியுடைய அமைச்சர் இன்றைக்கு எந்த விதிகளும் பின்பற்றாம அவருடைய அந்த ஆட்சியாளர் இஷ்டத்துக்கு மேல்நிலை பள்ளி திறக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியை சட்டமன்றத்தில் பதிவு வச்சிருக்கிறார். ஆக ஒரு அரசாங்கம் மக்களுக்காக, அரசாங்கத்துக்காக மக்கள் அல்ல, மக்களுக்காக அரசாங்கம். அது அதிமுக பார்க்க முடியும். திமுகவில் அரசாங்கத்துக்காக மக்களை பார்க்கின்றார்கள். இதுதான் திமுக உள்ள வேறுபாடு. அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னா அது ஒரு குடும்ப கட்சி. குடும்ப கட்சி தானே. அந்த குடும்பத்துல தலைவர் இருந்து தொண்டை வரை குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் ஆட்சி அதிகாரத்தோடையும் கட்சிக்கு பதவி பெற முடியும். இன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு திரு உதயநிதி, அதுக்கு பிறகு திரு இன்பநிதி. இங்க இருக்கிற ஒரு அமைச்சர் ஒரு செய்தியில சொல்றாரு, நாங்கள் இன்பநிதி வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று. எதை இன்பநிதி வந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வாராம். அப்படி அடிமை சாசனம் எழுதி கொடுத்த அமைச்சர் தான் இந்த அமைச்சர்கள் எல்லாம். ஆக இப்படிப்பட்ட நிலைமையில இந்த அரசாங்கம் முழுமையா மக்களுக்கு நன்மை செய்ய முடியுமா? திரு கருணாநிதி குடும்பத்துக்கு எடுபடியா இருக்கிறவங்க, திரு கருணாநிதி குடும்பத்துக்கு எடுபடி அமைச்சர்கள், மக்களுக்காக உழைக்கின்ற அமைச்சர்கள் தேவை. அது அதிமுக பார்க்க முடியுது. திமுக பொறுத்த வரைக்கும் திமுக குடும்பத்திற்காக உழைக்கின்ற அமைச்சர் தான் இன்றைக்கு அமைச்சரவையில இடம்பெற முடியும். ஒரு வார்த்தை மறுத்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுடைய அமைச்சர் பதவி தாங்குமா? ஆக திரு கருணாநிதி குடும்பத்தை எவராலையும் எதுக்க முடியாது அந்த கட்சியில. இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப கட்சி, வாரிசு அரசியல். அதிமுக அப்படி இல்ல, ஜனநாயகம் உள்ள கட்சி. இந்த கட்சியிலே ஒரு சாதாரண தொண்டன் கூட உழைத்து விசுவாசமா இருந்து கட்சிக்கு மக்களுக்கு சேவை செஞ்சா உயர்ந்த இடத்துக்கு வர முடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி. ஆக சிந்திக்க வேண்டும். ஏதோ நான் அரசியல் கால் பிடிச்சதுக்காக நான் சொல்லல. என்ன திரு கருணாநிதி குடும்பத்துக்கு தமிழ்நாடு பட்டா போட்டிருக்குதா? அது குடும்பத்தில் இருக்கிறதா வரணுமா? திமுக கட்சி அது ஒரு குடும்ப கட்சி, அது ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகி போச்சு. அது திமுக கட்சி இல்ல, ஒரு கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில எல்லா கம்பெனிலையும் பாருங்க குடும்ப உறுப்பினர்கள் தான் டைரக்டரா இருப்பாங்க, இயக்குநரா இருப்பாங்க. அப்படி திமுக குடும்பத்துல திரு ஸ்டாலின் திமுக தலைவர், உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞனுடைய செயலாளர், திருமதி கனிமொழி மகளிரணி செயலாளர். முடிஞ்சு போச்சு. வேற என்ன பதவி இருக்குது? இதுதான பிரதான பதவி. குடும்பத்தில் இருக்கிறவங்க பங்கு போட்டு பதவி பிரிச்சுட்டாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல எமர்ஜென்சில இருந்து மிசால் இருந்து கஷ்டப்பட்டு சிறைக்கு போனவங்க எல்லாம் ஓரம் கட்டப்பட்டு விட்டது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப கட்சியாக தமிழகத்திலே ஆட்டி படைத்துக் கொடுக்கிறதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 2026 சட்டமன்ற பொது தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக அமைய வேண்டும். இங்க இருக்கிற அமைச்சர் நம்முடைய துணை முதலமைச்சருக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கார். இவருக்கு கல்வி அமைச்சர், பள்ளி கல்வி அமைச்சர் கொடுத்தா அந்த வேலையை பார்க்காத ரசிகர் மன்ற தலைவர் ஆயிட்டார். ஆக நீங்க ஆகுங்க, தப்பு இல்ல, அது உங்க விருப்பம். ஆனா ஒரு அமைச்சர்னு வந்த பிறகு அதில்தான் முழு கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா பல கோடி மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறாங்க. அரசாங்க மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது ஒரு அமைச்சருடைய கடமை. அந்த இலாக்காவில் இருக்கின்ற அமைச்சர் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து செயல்பட வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதோட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் 67% உயர்ந்திருக்கு. மின் கட்டணம் 67% உயர்ந்திருக்கு. இந்த பெல் கம்பெனி இருக்குது, இந்த பெல் கம்பெனிக்கு சிறு குறு நடுத்தர தொழில்கள் இங்க அதிகமா இருக்குது. இதுல உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள் பெல் நிறுவனத்துக்கு தராங்க. இந்த மின் கட்டணம் உயர்வால்
இந்த சிறு குறு நடுத்தரர்கள் தொழில்கள் கடுமையா பாதிச்சிருக்குது. அதையெல்லாம் பத்தியெல்லாம் கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, வீடுகளுக்கும் மின் கட்டணம் உயர்வு, கடைகளுக்கு மின் கட்டணம் உயர்வு, கடைகளுக்கு பீக்கவர் அதுக்கு தனி ஒரு ரேட். அதே போல சொத்து வரி, இன்னைக்கு வீட்டுக்கு இந்த மாநகராட்சியில 100% வரி உயர்த்தப்பட்டுகிறது. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டுகிறது. கடைக்கு 150% உயர்த்தப்பட்டுகிறது. குடிய வரி வேற போட்டாங்க. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதை கூட விட்டு வைக்கல, குப்பை கூட விட்டு வைக்கல. ஆக இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் தலையிலே சுமையை சுமத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். இப்படிப்பட்ட அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார், இந்தியாவிலே நான் தான் சூப்பர் முதலமைச்சர். எதுல? கடன் வாங்குதுல சூப்பர் முதலமைச்சர். கடன் வாங்குதுல இந்தியாவிலேயே, போன ஆண்டு பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க, இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கினதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த பெருமை தமிழ்நாடு முதலமைச்சரை சாரும். அது மட்டும் இல்ல, 4 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இந்த 4 ஆண்டுல மட்டும் 4,38,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இன்னும் ஒரு ஆண்டு பாக்கி 25, 26 நடப்பாண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலத்துல 5,38,000 கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனலாக்கி தான் மிச்சம். ஓட்டு போட்டதுக்கு திரு ஸ்டாலின் கொடுத்த பரிசு. நாம எதுவுமே கவலைப்படாத இருக்கிற மாதிரி நாம நினைக்கிறோம். தப்புங்க. கடன் வாங்க வாங்க வரி அதிகமாகும். சிந்திச்சு பாருங்க, இந்த கடனை எப்படி கட்ட முடியும்? ஒரு அரசாங்கம் வாங்கிட்ட கடனை மக்கள் தலையில தான் வந்து விழுகும். கடைசியில வரி போட்டு தான் அதை வசூல் பண்ணி கடனை அடைக்க முடியும். ஆக இப்படி கடன் வாங்கிட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செஞ்சிருக்கிற. முதல்ல காங்கிரஸ் ஆட்சி, அப்புறம் திமுக ஆட்சி, அப்புறம் அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக, திமுக மாறி மாறி 2021 வரை தமிழகத்தினுடைய கடன் அளவு 5,18,000 கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டு, அடுத்த ஆண்டு 1 ஆண்டு வரும்போது 5 ஆண்டு நிறைவு செய்கின்ற பொழுது 5,38,000 கோடி கடன். ஆக 100% கடன் வாங்கி இந்த தமிழகத்தை ஒரு கடன்கார மாநிலமாக ஆக்கிய பெருமை திரு ஸ்டாலின் அவர்களே சாரும். இது மட்டும் இல்ல, இன்றைக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரனாரு. தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்றுவதற்கு, இளைஞர்களை ஏமாற்றுவதற்கு, பெற்றோர்களை ஏமாற்றப்படுவதற்கு தமிழகத்தில் அரசு சார்பாக மொத்தமா 5 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருகின்ற விதமாக 5 லட்சம் அரசு ஊழியர்கள் இடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு. ஆனா கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுக பதில் உரையில சொல்றாங்க, வெறும் 50,000 பேர் தான் இந்த 4 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அரசு ஊழியர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த 4 ஆண்டுகள பணி ஓய்வு பெற்றவங்க 75,000 பேர். பணி ஓய்வு பெற்றவங்க 75,000. அரசு நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் எண்ணிக்கை 50,000. அதுலயே 25,000 கூடிக்குது. ஏற்கனவே 5 லட்சம். 5,70,000 அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் காலியா இருக்குது. இத்தனை பொய் தானே? மக்களை ஏமாற்றி தானே வாக்குல பெற்றிருக்காங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த பகுதி ஜல்லிக்கட்டு ஆர்வம் கொண்ட இளைஞர்கள் நிறைந்த பகுதி. இதுல ஜல்லிக்கட்டிலேயே பெயர் பெற்ற பகுதி சூரியூர் ஜல்லிக்கட்டு பெயர் பெற்ற பகுதி. நம்முடைய இளைஞர்கள் இந்த ஜல்லிக்கட்டை பிரபலமாக இந்த பகுதியிலே ஏற்படுத்தி அதிலே பங்கு பெற்று காளைகளை அடக்கக்கூடிய வீரர்கள் நிறைந்த பகுதி. இதை மேலும் இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடப்பதற்கு அண்ணா திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு வீரர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு, அவர்களுக்கும் உதவி செய்யப்படும் அண்ணா திமுக ஆட்சி.
அதே போல விவசாயிகளுக்கு இன்றைக்கு சென்னையில நேற்று தினம் கடும் மழை, அதுல மின்கம்பி அறுந்து விழுந்து ஒரு தூய்மையாளர் கண்ணகி நகர்ல, தென்னையில கண்ணகி நகர்ல தூய்மை பணியாளர் திருமதி வரலட்சுமி அவர்கள் வந்து மின்சாரம் தாக்கி இறந்திருக்கிறாங்க. ஆக இந்த அரசாங்கம் அமைந்த பிறகு இன்றைக்கு நாட்டு மக்களையும் பாதுகாப்பு இல்ல, அந்த மின்சாரத்துறையும் முழுமையா செயல்படுவதற்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்தல. அதனால இன்றைக்கு ஒரு உயிர் போயிருக்குது. இப்படிப்பட்ட சம்பவங்களும் இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றதை நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு இந்த பகுதி தஞ்சாவூர்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே திருச்சியில் ஒரு பகுதி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இதெல்லாம் அரியலூர், பெருமள ஒரு டெல்டா மாவட்டம் அடங்கிய பகுதி. இந்த பகுதியில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் தொழில்துறை மந்திரியாக இருக்கும்போது இந்த மீத்தேனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு விவசாயியுடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திட்டம் மீண்டும் அந்த பகுதியில் வருவதற்கு உண்டான அறிகுறி தோன்றியுடன் அங்கு இருக்கிற விவசாய மக்கள், விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் எங்களிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். எங்களுடைய நிலம் பறிபோகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது, நிலத்தை பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவுடன் அம்மாவுடைய அரசு அந்த விவசாய பெருமக்களுடைய நலன் கருதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விவசாயியுடைய நிலங்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. விவசாயியுடைய நிலத்தை பிடுங்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம், விவசாயியுடைய நிலங்களை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல காவிரி நதிநீர் பிரச்சனை 50 ஆண்டு காலம் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்காமல் இருந்தது. ஏன்னா திருச்சி மாவட்டத்திலிருந்து திருச்சி, தஞ்சை, அதே போல திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இப்படி பல மாவட்டங்கள், புதுக்கோட்டையில் ஒரு பகுதி, இப்படி பல மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் உள்ளடங்கி இதற்கு நீராதாரமாக இருப்பது காவிரி நதிநீர். அந்த நதிநீர் நமக்கு முழுமையா ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கல பாசனத்திற்கு. அவை அம்மா இருக்கின்ற பொழுது இதற்கு சட்ட போராட்டம் நடத்தினார்கள். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடந்தது. அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து நடத்தி நம்முடைய விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக ஒரு நல்ல தீர்ப்பை, காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பை பெற்றது அரசு அண்ணா திமுக அரசாங்கம். விவசாயிகளை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக. 20 மாவட்ட மக்கள் இந்த காவிரி நீரை நம்பி குடிநீர் ஆதாரமாக இருப்பது 20 மாவட்ட மக்களுக்கு, அதையும் காப்பாற்றியது அண்ணா திமுக அரசாங்கம். ஆக மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த துன்பத்திலிருந்து மக்களை விடுவித்து பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, இன்றைக்கு கிராமமா சரி நகரமா இருந்தாலும் சரி, ஏழை மக்களுக்கு வீடு இல்லாமல் வாழுகின்ற ஏழை தொழிலாளிகள், அதேபோல தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருகின்ற பொழுது கிராம பகுதியாகவும் சரி நகர பகுதியாகவும் சரி அந்த மக்களுக்கு அற்புதமான பல லட்சம் ரூபாயில காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். அண்ணா திமுக ஆட்சி கட்டி, இது அண்ணா திமுக பிரதான அறிவிப்பா வரும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 26,50,000 கொடுக்கிறோம், தாலிக்கு ஒரு பவுன் கொடுக்கிறோம். இந்த ஆட்சியில் அது நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தா அந்த திட்டம் தொடரும். அதோட திருமண உதவி திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மணப்பெண்ணுக்கு அருமையான பட்டு சேலை வழங்கப்படும், மணவனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். எல்லாம் சால்வ் ஆகும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கழகத்தின் சார்பாக கூட்டணி சார்பாக போட்டியிடுகிற வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.
நாயகன் சாமானிய நாயகன் தமிழக நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் அறிவித்து மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சியிலே அமர்ந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்றைக்கு நாட்டிலே விலைவாசி உயர்வு என்னை முட்டிக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்குது. ஆக ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, இந்த பகுதியிலே தொழிலாளர் நிறைய மக்கள் நிறைந்த பகுதி, நடுத்தர மக்கள் நிறைந்த பகுதி, இந்த மக்கள்லாம் விலைவாசியில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அரிசி விலை கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு 20 ரூபாய் ஏறி போச்சு. இதையெல்லாம் நாங்க மளிகை கடையில் வாங்கின லிஸ்ட். இதை ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க என்ற விவரத்தை சொல்வதற்காக இதை நான் இங்கே வாசிக்கிறேன். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் பச்சை அரிசி 1 கிலோ 40 ரூபாய்க்கு வித்தது. இன்றைய தினம் 77 ரூபாய்க்கு விற்கிது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தது. அதிமுக ஆட்சியில் இப்ப 72 ரூபாய்க்கு விற்கிது 1 கிலோ. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சி. இன்னைக்கு திமுக ஆட்சியில் 48 ரூபாய். கடல் எண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130 ரூபாய். இன்றைக்கு திமுக ஆட்சியில் 190 ரூபாய். 1 லிட்டருக்கு 60 ரூபாய் அதிகம். நல்லெண்ணெய் 1 கிலோ 250 அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 400. தோரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபாய் அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 30 100 கிலோவுக்கு அதிகம். உளுத்த பருப்பு 1 கிலோ 79 ரூபாய் அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சியில் 120 ரூபாய். 1 கிலோ 41 ரூபாய். எதற்காக நான் இந்த நேரத்திலே வாசிக்கிறேன் என்று சொன்னால், அதிமுக ஆட்சியில விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருந்தோம். திமுக ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்த இந்த அரசினால் திறமை இல்லை. இதனால் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது இந்த விலைவாசி குறைப்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்வோம். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை 100 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் வெளி மாநிலத்தில் குறைத்த விலைக்கு வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவுத்துறை மூலமாக அதை விலைவாசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அரசாக அதிமுக அரசு இருந்தது. இதனால் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் பாதிப்புக்குள்ளாகாமல் பாதுகாக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறார். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக எப்பொழுது பார்த்தாலும் பேசி வருகிறார். இன்றைக்கு கூட இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் திரு நேரு அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கின்ற பொழுது, புரட்சி தலைவர் நம்முடைய தலைவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் அவர்களுக்கு தான் பெண்களிடத்துல அதிக செல்வாக்கு இருந்தது. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருக்கு செல்வாக்கு இருப்பதா சொன்னா அது உண்மையா? எம்ஜிஆருக்கு என்று தனி அடையாளம், அவருக்கு இணையா யாரும் கிடையாது. கிடையாதுல்ல. ஒப்பற்ற தலைவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மக்களுக்காக பிறந்து வாழ்ந்து மறைந்த ஒரே தலைவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவரை இணை வச்சு எவரும் பேச முடியாது. இன்றைய தினம் இந்த உரிமை தொகையை உடனே நம்முடைய தாய்மார்கள் பாதிக்கிறாங்களா? கொடுக்கல. அறிவிக்கப்பட்டு 28 மாசம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 28 மாச காலம் கொடுக்கப்பட்ட தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாம தட்டி கழித்து வந்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், பிரதான எதிர்க்கட்சி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்குவதாக குறிப்பிட்டு வாக்குகளை பெற்ற பிறகு இந்த குடும்ப தலைவி ஏமாற்றுவது சரியில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். பிறகு அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தணும். வேற வழி இல்லாம அதிமுக கட்சி வெளியிலையும் சட்டமன்றத்திலையும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேற வழி இல்லாம இந்த நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்க கட்சி அதிமுக கட்சி. ஒன்னு திமுக எடுத்து உடனே கொடுக்கல, கொடுத்தாங்களா? இதே கர்நாடகம் பக்கத்துல அவர்களும் இதே மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்க.
அது காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்குது. ஆனா அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி அந்த கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை 2 மாசத்துல நிறைவேற்றி காட்டினாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஓட்டுகளை பெறுகின்ற வரை அழகா பேசுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க. வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அந்தர்பல்ட்டி அடித்து அந்த திட்டத்தை கைவிட்டுருவாங்க. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையா போராடி, சட்டமன்றத்திலையும் போராடணும், வெளியிலையும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேறு வழி இல்லாம குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று தந்த கட்சி அதிமுக கட்சி. எப்பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த விதிகளை தளர்த்தி மேலும் 30 லட்சம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்போ என்ன 8 மாசத்துல தேர்தலுக்கு இருக்குது, 52 மாசம் உருண்டு அடி போய்விட்டது. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. ஆக இந்த 30 லட்சம் மக்களுடைய வாக்குகள் திமுக தேவை. இங்க இருக்கின்ற தாய்மார்களுடைய கஷ்டத்தை எண்ணி இந்த 30 லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலை மையமாக கொண்டு இன்றைக்கு விதியை தளர்த்தி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. இப்பொழுது அந்த 8 மாதத்துக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக இந்த அரசு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் 28 மாசம் கழிச்சு கொடுக்கும் போது இதுக்கு தகுந்த விதிகளை உருவாக்கி இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா அதை செய்யவில்லை. திராவிட முன்னேற்ற கழக மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டது, கட்சியுடைய செல்வாக்கு இழந்து விட்டது. ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக தோல்வி உறுதி. அந்த பயத்துலதான் இன்றைக்கு முதலமைச்சர் விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆக நாட்டு மக்களுடைய கஷ்டத்தை எண்ணி இந்த திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கவில்லை என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அதோடு இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு டிஜிபி மிக மிக முக்கியம். ஏற்கனவே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு டிஜிபி 30ஆம் தேதி ஓய்வு பெற இருக்கிறார். இந்த மாதம் ஓய்வு பெற இருக்கிறார். ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற உயர் காவல்துறை அதிகாரி டிஜிபி அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே, அதாவது 3 மாதத்திற்கு முன்பாகவே அந்த பட்டியெல்லாம் தயார் பண்ணி அங்கே யூபிஎஸ்சிக்கு மத்தியில் அனுப்பி அவர்கள் அதை ஆலோசனை நடத்தி யார் டிஜிபி வர வேண்டும் என்று 3 பேரை அவர்கள் பரிந்துரைப்பாங்க. அதுல 3 பேர் ஒருவரை தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் இதுவரை மத்திய அரசுக்கு மாநில அரசு இந்த டிஜிபி பட்டியலை அனுப்பவில்லை. இன்றைக்கு தினமணி பத்திரிகையில வெளியில் வந்திருக்குது. இதில் என்ன உள்நோக்கம் என்று தெரியவில்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய தலைமை பொறுப்பிருக்கின்ற டிஜிபி நியமனத்திலே ஏதோ ஒரு கோளாறு இருக்கின்றது. ஆக வெளிப்படை தன்மை இல்லை. ஏனென்றால் டிஜிபி நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு 3 மாதத்திற்கு முன்பாகவே அந்த பட்டியலை யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும், அனுப்பல. ஆகவே இதற்கு என்ன காரணம் என்பதை இந்த அரசு விளக்க வேண்டும். அதோட தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போய்விட்டது. உண்மைதானே? சிறுமி முதல் முதிய வரைக்கும் பாதுகாப்பு இருக்குதா? இல்ல இல்ல. இன்றைக்கு தமிழகத்துல போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட முதலமைச்சர் சொல்றார், போதைப் பொருளை கட்டுப்படுத்திட்டு இருக்கோம். எங்க கட்டுப்படுத்துறீங்க? கண்ணு கணக்குல குடிச்சிட்டு இருக்கிறீங்க. கஞ்சாவை பத்திரிகை திறந்தா, ஊடகத்தை திறந்தா இங்க கஞ்சா பிடிபட்டது, இங்க போதைப் பொருள் பிடிபட்டது என்ற செய்தி தான் அதிகமா வந்துகிட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டிலே தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம், பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம், சட்டமன்றத்திலே இன்றைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு நேரடியாக கொண்டு வந்தோம். தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கின்றது, கடுமையான நடவடிக்கை எடுங்கள். இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையா இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்று எச்சரித்தோம். அப்பெல்லாம் இந்த முதலமைச்சர் இந்த நடவடிக்கை எடுக்கல. இப்பொழுது தமிழகத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை வந்து விட்டது. ஆக இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறார்,
தொலைக்காட்சியிலே பேசுகிறார். இளைஞர்களே, போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று நாங்க முதல்ல இதைத்தாங்க சொன்னோம். நாங்க சொன்ன போதே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த நிலைமைக்கு தமிழ்நாடு வந்திருக்காது. இன்றைக்கு அவர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்து போன நிலையில் வந்து விட்டார்கள். இனி நீங்க பேசி என்ன பிரயோஜனம்? அது மட்டுமல்ல, துணை முதலமைச்சர் வேற போதை ஒரு உறுதிமொழி எடுக்கிறார். போதைப் பொருளை தடுப்பதற்கு உறுதிமொழி எடுக்கிறார். எப்போ எல்லாம் கெட்டு முடிஞ்ச பிறகு இன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த போதையை பற்றி பேசுகின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்குது தமிழகத்துல. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையானவர்கள் தான் எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலி காணாத மக்கள் வெள்ளத்தில் கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்போது உங்களிடம் காட்டுவார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே தலைமுறையாற்றிய உங்களுடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு பா. குமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் சகோதரர் திரு பி. தங்கமணி அவர்களே, முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர் அருமையான செம்மலை அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், மரியாதைக்கு சகோதரர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் எம்எல்ஏ அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு ஆர். காமராஜ் எம்எல்ஏ அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை திரு ஆர். சந்திரசேகர் அவர்களே, திரு சி. சின்னசாமி முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, திரு எஸ். எம். பாலன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே, திரு கே. துரை எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே, மற்றும் கழகத்துடைய நிர்வாகிகள் திருமதி ஆர். சுப்ராதேவி அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு எஸ். எஸ். ராவணன் அவர்களே, திரு எஸ். கே. டி. கார்த்திக் அவர்களே, திரு பாலசுப்ரமணியன் அவர்களே, திரு ஏ. தண்டபாணி அவர்களே, திரு எஸ். பாஸ்கர் என்ற கோபால்ராஜ் எக்ஸ் எம்பி அவர்களே, மற்றும் திரு எஸ். பி. பாண்டியன் அவர்களே, திரு பி. முத்துக்குமார் அவர்களே, திரு எஸ். ராஜ மணிகண்டன் அவர்களே, திரு என். கார்த்திக் அவர்களே, திரு எஸ். பி. கணேசன் அவர்களே, திரு கே. எஸ். பாஸ்கர் அவர்களே, திரு எம். சுரேஷ்குமார் அவர்களே, திரு காசிராசன் அவர்களே, பாஜக மாவட்ட தலைவர் திரு ஒண்டிமுத்து அவர்களே, தமாக மாவட்ட தலைவர் திரு டி. குணா அவர்களே, தமிழ்நாடு தேவர் படை தலைவர் திரு முத்தையா தேவர் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கால் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 51 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. இந்த 51 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பெரிய நன்மையும் கிடைக்கப்பெறவில்லை. கிடைச்சிருக்குதா? திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 525 அறிவிப்புகள் நிறைவேற்றப்படுவதாக அறிவித்தார்கள். அறிவிச்சு அல்ல நிறைவேற்றிட்டாங்களா? இல்ல இல்ல, ஒரு 10% அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் இன்றைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம்
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை எல்லா இடங்களிலும் இன்றைக்கு பரப்புரையாற்றி வருகிறார். ஆகவே நாட்டு மக்களிடத்திலே கவர்ச்சிகரமாக பேசி நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் அறிவித்து மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சியிலே அமர்ந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்றைக்கு நாட்டிலே விலைவாசி உயர்வு என்னை முட்டிக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்குது. ஆக ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, இந்த பகுதியிலே தொழிலாளர் நிறைய மக்கள் நிறைந்த பகுதி, நடுத்தர மக்கள் நிறைந்த பகுதி, இந்த மக்கள்லாம் விலைவாசியில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அரிசி விலை கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு 20 ரூபாய் ஏறி போச்சு. இதையெல்லாம் நாங்க மளிகை கடையில் வாங்கின லிஸ்ட். இதை ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க என்ற விவரத்தை சொல்வதற்காக இதை நான் இங்கே வாசிக்கிறேன். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் பச்சரிசி 1 கிலோ 40 ரூபாய்க்கு வித்தது. இன்றைய தினம் 77 ரூபாய்க்கு விற்கிது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தது. அதிமுக ஆட்சியில் இப்ப 72 ரூபாய்க்கு விற்கிது 1 கிலோ. இட்லி புழுங்க அரிசி 1 கிலோ 30 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சி. இன்னைக்கு திமுக ஆட்சியில் 48 ரூபாய். கடல் எண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130 ரூபாய். இன்றைக்கு திமுக ஆட்சியில் 190 ரூபாய். 1 லிட்டருக்கு 60 ரூபாய் அதிகம். நல்லெண்ணெய் 1 கிலோ 250 அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 400. தோரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபாய். அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 130 ரூபாய். 56 ரூபாய் கிலோவுக்கு அதிகம். உளுத்த பருப்பு 1 கிலோ 79 ரூபாய். அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சியில் 120 ரூபாய். 1 கிலோ 41 ரூபாய். எதற்காக நான் இந்த நேரத்திலே வாசிக்கிறேன் என்று சொன்னால், அதிமுக ஆட்சியில விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருந்தோம். திமுக ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்த இந்த அரசினால் திறமை இல்லை. இதனால் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது இந்த விலைவாசி குறைப்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்வோம். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை 100 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் வெளி மாநிலத்தில் குறைத்த விலைக்கு வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவுத்துறை மூலமாக அதை விலைவாசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அரசாக அதிமுக அரசு இருந்தது. இதனால் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் பாதிப்புக்குள்ளாகாமல் பாதுகாக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறார். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக எப்பொழுது பார்த்தாலும் பேசி வருகிறார். இன்றைக்கு கூட இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் நேரு அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கின்ற பொழுது, புரட்சி தலைவர் நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்களுக்கு தான் பெண்களிடத்துல அதிக செல்வாக்கு இருந்தது. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருக்கு செல்வாக்கு இருப்பதா சொன்னா அது உண்மையா? எம்ஜிஆருக்கு என்று தனி அடையாளம், அவருக்கு இணையா யாரும் கிடையாது. இல்ல, ஒப்பற்ற தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த மக்களுக்காக பிறந்து வாழ்ந்து மறைந்த ஒரே தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவரை இணை வச்சு எவரும் பேச முடியாது. இன்றைய தினம் இந்த உரிமை தொகையை உடனே நம்முடைய தாய்மார்கள் பாதிக்கிறாங்களா? கொடுக்கல. அறிவிக்கப்பட்டு 28 மாசம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 28 மாச காலம் கொடுக்கப்பட்ட தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாம தட்டி கழித்து வந்தார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், பிரதான எதிர்க்கட்சி. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்குவதாக குறிப்பிட்டு வாக்குகளை பெற்ற பிறகு இந்த குடும்ப தலைவி ஏமாற்றுவது சரியில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். பிறகு அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தணும். வேற வழி இல்லாம அதிமுக கட்சி வெளியேயும் சட்டமன்றத்திலையும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேற வழி இல்லாம இந்த நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைப்பதற்கு
நடவடிக்கை எடுத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. ஒண்ணு திமுக எடுத்து கொடுக்கல, கொடுத்தாங்களா? இதே கர்நாடகம் பக்கத்துல அவர்களும் இதே மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்க. அது காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்குது. ஆனா அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி அந்த கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை 2 மாசத்துல நிறைவேற்றி காட்டினாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஓட்டுகளை பெறுகின்ற வரை அழகா பேசுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க. வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அந்தர்பல்ட்டி அடித்து அந்த திட்டத்தை கைவிட்டுருவாங்க. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையா போராடி சட்டமன்றத்திலையும் போராடணும், வெளியிலையும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேறு வழி இல்லாம குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று தந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. எப்பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த விதிகளை தளர்த்தி மேலும் 30 லட்சம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்போ என்ன 8 மாசம் தான் தேர்தலுக்கு இருக்குது. 52 மாசம் உருண்டு அடி போய்விட்டது. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. ஆக அந்த 30 லட்சம் மக்களுடைய வாக்குகள் திமுக தேவை. இங்க இருக்கின்ற தாய்மார்களுடைய கஷ்டத்தை எண்ணி இந்த 30 லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலை மையமாக கொண்டு இன்றைக்கு விதியை தளர்த்தி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. இப்பொழுது அந்த 8 மாதத்துக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக இந்த அரசு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் 28 மாசம் கழிச்சு கொடுக்கும் போது இதுக்கு தகுந்த விதிகளை உருவாக்கி இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா அதை செய்யவில்லை. திராவிட முன்னேற்ற கழக மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டது, கட்சியுடைய செல்வாக்கு இழந்து விட்டது. ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக தோல்வி வருவது உறுதி. அந்த பயத்துலதான் இன்றைக்கு முதலமைச்சர் விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆக நாட்டு மக்களுடைய கஷ்டத்தை எண்ணி இந்த திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கவில்லை என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அதோடு இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு டிஜிபி மிக மிக முக்கியம். ஏற்கனவே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு டிஜிபி 30ஆம் தேதி ஓய்வு பெற இருக்கிறார். இந்த மாதம் ஓய்வு பெற இருக்கிறார். ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற உயர் காவல்துறை அதிகாரி டிஜிபி அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே, அதாவது 3 மாதத்திற்கு முன்பாகவே அந்த பட்டியெல்லாம் தயார் பண்ணி அங்கே யூபிஎஸ்சிக்கு மத்தியில் அனுப்பி அவர்கள் அதை ஆலோசனை நடத்தி யார் டிஜிபி வர வேண்டும் என்று 3 பேரை அவர்கள் பரிந்துரைப்பாங்க. அதுல 3 பேர் ஒருவரை தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் இதுவரை மத்திய அரசுக்கு மாநில அரசு இந்த டிஜிபி பட்டியலை அனுப்பவில்லை. இன்றைக்கு தினமணி பத்திரிகையில வெளியில் வந்திருக்குது. இதில் என்ன உள்நோக்கம் என்று தெரியவில்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய தலைமை பொறுப்பிருக்கின்ற டிஜிபி நியமனத்திலே ஏதோ ஒரு கோளாறு இருக்கின்றது. ஆக வெளிப்படை தன்மை இல்லை. ஏனென்றால் டிஜிபி நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு 3 மாதத்திற்கு முன்பாகவே அந்த பட்டியலை யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும், அனுப்பல. ஆகவே இதற்கு என்ன காரணம் என்பதை இந்த அரசு விளக்க வேண்டும். அதோட தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போய்விட்டது. உண்மைதானே? சிறுமி முதல் முதிய வரைக்கும் பாதுகாப்பு இருக்குதா? இல்ல இல்ல. இன்றைக்கு தமிழகத்துல போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட முதலமைச்சர் சொல்றார் போதைப் பொருளை கட்டுப்படுத்திட்டு இருக்கோம். எங்க கட்டுப்படுத்துறீங்க? கண்ணு கணக்குன புடிச்சிட்டு இருக்கிறீங்க. கஞ்சாவை பத்திரிகை திறந்தா, ஊடகத்தை திறந்தா இங்க கஞ்சா பிடிபட்டது, இங்க போதைப் பொருள் பிடிபட்டது என்ற செய்தி தான் அதிகமா வந்துட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பட்டு ஓராண்டிலே தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம், பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம், சட்டமன்றத்திலே இன்றைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு நேரடியாக கொண்டு வந்தோம். தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கின்றது, கடுமையான நடவடிக்கை எடுங்கள். இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையா இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை ஏற்பட்டு விடும் என்று எச்சரித்தோம்.
அப்பெல்லாம் இந்த முதலமைச்சர் இந்த நடவடிக்கை எடுக்கல. இப்பொழுது தமிழகத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிக்கக்கூடிய நிலை வந்து விட்டது. ஆக இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறார், தொலைக்காட்சியிலே பேசுகிறார், இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று. நாங்க முதல்ல இதைத்தாங்க சொன்னோம். நாங்க சொன்ன போதே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த நிலைமைக்கு தமிழ்நாடு வந்திருக்காது. இன்றைக்கு அவர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழித்து போன நிலையில் வந்து விட்டார்கள். இனி நீங்க பேசி என்ன பிரயோஜனம்? அது மட்டுமல்ல, துணை முதலமைச்சர் வேற போதை உறுதிமொழி எடுக்கிறார். போதைப் பொருளை தடுப்பதற்கு உறுதிமொழி எடுக்கிறார். எப்போ எல்லாம் கெட்டு முடிஞ்ச பிறகு இன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த போதையை பற்றி பேசுகின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்குது தமிழகத்துல. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையானவர்கள் தான் எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. பத்திரிகையில், ஊடகத்தில் வருகின்ற அதிகமான செய்தி இந்த செய்தி தான் பார்க்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் அடியோடு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வழங்கிட்ட பொழுதுதான் இதையெல்லாம் சரி செய்ய முடியும். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை இந்த நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. ஏன் காவல்துறையிற்கே பாதுகாப்பு இல்ல, காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்ல, காவலருக்கு பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு அண்மையில் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியில் இன்னைக்கு அண்ணன் தம்பி 2 பேர் ஒரு தோட்டத்துல தகராறு நடக்குது. உடனே காவல் உதவி ஆய்வாளருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர் அதை தடுத்து நிறுத்துவதற்கு அந்த தோட்டத்துக்கு செல்கிறார். பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே ஒருவர் அவரை கத்தியால் தலையில வெட்டி கழுத்து அறுத்துட்டார். யாரு? எஸ்ஐக்கே இப்படிப்பட்ட நிலைமை. அவர்களுக்கு பாதுகாப்பதற்கு இனிமே ராணுவத்தான் கொண்டாடுவாங்க தமிழ்நாட்டில். மக்களை எங்க போய் காவல்துறை பாதுகாக்க போகுது? உண்மைதானே? இன்றைக்கு 6 மாதத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் 6 மாசத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை வருவதற்கு காரணம் இந்த அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நிலைமை தமிழகத்தில் ஏற்பட்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அண்ணா திமுக ஆட்சியில கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்வதற்காக நாங்கள் பாடுபட்டோம். ஆரம்ப பள்ளி அதிகமா திறந்தோம், அதை தரம் உயர்த்தி நடுநிலை பள்ளி ஆக்கணும், அதை தரம் உயர்த்தி உயர்நிலை பள்ளி ஆக்கணும், அதை தரம் உயர்த்தி மேல்நிலை பள்ளி ஆக்கணும். இப்படி கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில அவருடைய குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற அடிப்படையில இந்த பள்ளிகள் எல்லாம் தரம் உயர்த்தணும். அண்மையில சட்டமன்றத்தில் பேசுறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த விதியும் பின்பற்றாம மேல்நிலை பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டு விட்டது என்று குறிப்பிடுகிறார் இந்த தொகுதியுடைய அமைச்சர். ஏங்க பள்ளி திறப்பது தப்பா? தப்புங்களா? மக்களுடைய தேவை, மாணவருடைய தேவை, பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகள் அந்த பகுதியிலே படிக்க வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றாங்க. அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டும். அதோட மேல்நிலை பள்ளிகள் அதிகரிக்கின்ற பொழுது அங்க இருக்கின்ற மாணவர்கள் அதிக அளவில் படித்து பட்ட படிப்பு போக முடியும், வேலைக்கு போக முடியும். அப்படி ஏழை மக்கள் நிறைந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அண்ணா திமுக ஆட்சியில மேல்நிலை பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டோம். ஆனால் இங்க இருக்கின்ற இந்த தொகுதியுடைய அமைச்சர் இன்றைக்கு எந்த விதிகளும் பின்பற்றாம அவருடைய அந்த ஆட்சியாளர் இஷ்டத்துக்கு மேல்நிலை பள்ளி திறக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியை சட்டமன்றத்தில் பதிவு வச்சிருக்கிறார். ஆக ஒரு அரசாங்கம் மக்களுக்காக, அரசாங்கத்துக்காக மக்கள் அல்ல, மக்களுக்காக அரசாங்கம். அது அண்ணா திமுக பார்க்க முடியும். திமுகவில் அரசாங்கத்துக்காக மக்களை பார்க்கின்றார்கள். இதுதான் அண்ணா திமுக உள்ள வேறுபாடு. அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னா அது ஒரு குடும்ப கட்சி. குடும்ப கட்சி தானே. அந்த குடும்பத்துல தலைவில் இருந்து தொண்டை வரை குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் ஆட்சி அதிகாரத்தோடையும் கட்சிக்கு பதவி பெற முடியும். இன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு திரு உதயநிதி, அதுக்கு பிறகு திரு இன்பநிதி. இங்க இருக்கின்ற ஒரு அமைச்சர் ஒரு செய்தியில சொல்றாரு, நாங்கள் இன்பநிதி வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று.
எதை இன்பநிதி வந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வாராம். அப்படி அடிமை சாசனம் எழுதி கொடுத்த அமைச்சர்கள் தான் இந்த அமைச்சர்கள் எல்லாம். ஆக இப்படிப்பட்ட நிலைமையில இந்த அரசாங்கம் முழுமையா மக்களுக்கு நன்மை செய்ய முடியுமா? திரு கருணாநிதி குடும்பத்துக்கு எடுபடியா இருக்கிறவங்க எல்லாம், திரு கருணாநிதி குடும்பத்துக்கு எடுபடி அமைச்சர்கள், மக்களுக்காக உழைக்கின்ற அமைச்சர்கள் தேவை. அது அண்ணா திமுக பார்க்க முடியுது. திமுக பொறுத்த வரைக்கும் திமுக குடும்பத்திற்காக உழைக்கின்ற அமைச்சர் தான் இன்றைக்கு அமைச்சரவையில இடம்பெற முடியும். ஒரு வார்த்தை மறுத்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுடைய அமைச்சர் பதவி தாங்குமா? ஆக திரு கருணாநிதி குடும்பத்தை எவராலையும் எதுக்க முடியாது அந்த கட்சியில. இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப கட்சி, வாரிசு அரசியல். அண்ணா திமுக அப்படி இல்ல, ஜனநாயகம் உள்ள கட்சி. இந்த கட்சியிலே ஒரு சாதாரண தொண்டன் கூட உழைத்து விசுவாசமா இருந்து கட்சிக்கு மக்களுக்கு சேவை செஞ்சா உயர்ந்த இடத்துக்கு வர முடிய ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆக சிந்திக்க வேண்டும். ஏதோ நான் அரசியல் கால் பிடிச்சதாக நான் சொல்லல. என்ன திரு கருணாநிதி குடும்பத்துக்கு தமிழ்நாடு பட்டா போட்டிருக்குதா? அது குடும்பத்தில் இருக்கிறதா வரணுமா? திமுக கட்சி அது ஒரு குடும்ப கட்சி, அது ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகி போச்சு. அது திமுக கட்சி இல்ல, ஒரு கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில எல்லா கம்பெனிலையும் பாருங்க குடும்ப உறுப்பினர்கள் தான் டைரக்டரா இருப்பாங்க, இயக்குநரா இருப்பாங்க. அப்படி திமுக குடும்பத்துல திரு ஸ்டாலின் திமுக தலைவர், உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞனுடைய செயலாளர், திருமதி கனிமொழி மகளிரணி செயலாளர். முடிஞ்சு போச்சு. வேற என்ன பதவி இருக்குது? இதுதான பிரதான பதவி. குடும்பத்தில் இருக்கிறவங்க பங்கு போட்டு பதவி பிரிச்சுட்டாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல எமர்ஜென்சில இருந்து மிசால் இருந்து கஷ்டப்பட்டு சிறைக்கு போனவங்க எல்லாம் ஓரம் கட்டப்பட்டு விட்டது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப கட்சியாக தமிழகத்திலே ஆட்டி படைத்துக் கொடுக்கிறதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 2026 சட்டமன்ற பொது தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக அமைய வேண்டும். இங்க இருக்கிற அமைச்சர், நம்முடைய துணை முதலமைச்சருக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கார். இவருக்கு கல்வி அமைச்சர், பள்ளி கல்வி அமைச்சர் கொடுத்தா அந்த வேலையை பார்க்காத ரசிகர் மன்ற தலைவர் ஆயிட்டார். ஆக நீங்க ஆகுங்க, தப்பு இல்ல, அது உங்க விருப்பம். ஆனா ஒரு அமைச்சர்னு வந்த பிறகு அதில்தான் முழு கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா பல கோடி மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறாங்க. அரசாங்க மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது ஒரு அமைச்சருடைய கடமை. அந்த இலாக்காவில் இருக்கின்ற அமைச்சர் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து செயல்பட வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதோட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் 67% உயர்ந்திருக்குது. மின் கட்டணம் 67% உயர்ந்திருக்குது. இந்த பெல் கம்பெனி இருக்குது, இந்த பெல் கம்பெனிக்கு சிறு குறு நடுத்தர தொழில்கள் இங்க அதிகமா இருக்குது. இதுல உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள் பெல் நிறுவனத்துக்கு தராங்க. இந்த மின் கட்டணம் உயர்வால் இந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள் கடுமையா பாதிச்சிருக்குது. அதையெல்லாம் பத்தியெல்லாம் கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, வீடுகளுக்கும் மின் கட்டணம் உயர்வு, கடைகளுக்கு மின் கட்டணம் உயர்வு, கடைகளுக்கு பீக்கவர் அதுக்கு தனி ஒரு ரேட். அதே போல சொத்து வரி இன்னைக்கு வீட்டுக்கு இந்த மாநகராட்சியில 100% வரி உயர்த்தப்பட்டுகிறது. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டுகிறது. கடைக்கு 150% உயர்த்தப்பட்டுகிறது. குடிய வரி வேற போட்டாங்க. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதை கூட விட்டு வைக்கல, குப்பை கூட விட்டு வைக்கல. ஆக இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் தலையிலே சுமையை சுமத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். இப்படிப்பட்ட அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார், இந்தியாவிலே நான் தான் சூப்பர் முதலமைச்சர். எதுல? கடன் வாங்குதுல சூப்பர் முதலமைச்சர். கடன் வாங்குதுல இந்தியாவிலேயே, போன ஆண்டு பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க, இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கினதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த பெருமை தமிழ்நாடு முதலமைச்சர் சாரும். அது மட்டும் இல்ல,
4 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்த 4 ஆண்டுல மட்டும் 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இன்னும் ஒரு ஆண்டு பாக்கி 25, 26 நடப்பாண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழக 5 ஆண்டு காலத்துல 5,38,000 கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனலாக்கி தான் மிச்சம். ஓட்டு போட்டதுக்கு திரு ஸ்டாலின் கொடுத்த பரிசு. நாம எதுவுமே கவலைப்படாத இருக்கிற மாதிரி நாம நினைக்கிறோம். தப்புங்க. கடன் வாங்க வாங்க வரி அதிகமாகும். சிந்திச்சு பாருங்க, இந்த கடனை எப்படி கட்ட முடியும்? ஒரு அரசாங்கம் வாங்கின்ற கடனை மக்கள் தலையில தான் வந்து விழுகும். கடைசியில வரி போட்டு தான் அதை வசூல் பண்ணி கடனை அடைக்க முடியும். ஆக இப்படி கடன் வாங்கிட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செஞ்சிருக்கிற. முதல்ல காங்கிரஸ் ஆட்சி, அப்புறம் திமுக ஆட்சி, அப்புறம் அதிமுக, திமுக, அதிமுக, திமுக மாறி மாறி 2021 வரை தமிழகத்தினுடைய கடன் அளவு 5,18,000 கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டு, அடுத்த ஆண்டு 1 ஆண்டு வரும்போது 5 ஆண்டு நிறைவு செய்கின்ற பொழுது 5,38,000 கோடி கடன். ஆக 100% கடன் வாங்கி இந்த தமிழகத்தை ஒரு கடன்கார மாநிலமாக ஆக்கிய பெருமை திரு ஸ்டாலின் அவர்களே சாரும். இது மட்டும் இல்ல, இன்றைக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரனாரு. தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்றுவதற்கு, இளைஞர்களை ஏமாற்றுவதற்கு, பெற்றோர்களை ஏமாற்றப்படுவதற்கு தமிழகத்தில் அரசு சார்பாக மொத்தமா 5.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருகின்ற விதமாக 5 லட்சம் அரசு ஊழியர்கள் இடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு. ஆனா கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுக பதில் உரையில சொல்றாங்க, வெறும் 50,000 பேர் தான் இந்த 4 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அரசு ஊழியர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த 4 ஆண்டுகள பணி ஓய்வு பெற்றவங்க 75,000 பேர். பணி ஓய்வு பெற்றவங்க 75,000. அரசு நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் எண்ணிக்கை 50,000. அதுலயே 25,000 கூடிட்டு ஏற்கனவே 5 லட்சம். 5,70,000 அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் காலியா இருக்குது. அத்தனை பொய் தானே? மக்களை ஏமாற்றி தானே வாக்குல பெற்றிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த பகுதி ஜல்லிக்கட்டு ஆர்வம் கொண்ட இளைஞர்கள் நிறைந்த பகுதி. இதுல ஜல்லிக்கட்டிலேயே பெயர் பெற்ற பகுதி சூரியூர் ஜல்லிக்கட்டு பெயர் பெற்ற பகுதி. நம்முடைய இளைஞர்கள் இந்த ஜல்லிக்கட்டை பிரபலமாக இந்த பகுதியிலே ஏற்படுத்தி அதிலே பங்கு பெற்று காளைகளை அடக்கக்கூடிய வீரர்கள் நிறைந்த பகுதி. இதை மேலும் இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடப்பதற்கு அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு வீரர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு, அவர்களுக்கும் உதவி செய்யப்படும் அதிமுக ஆட்சி. அதே போல விவசாயிகளுக்கு இன்றைக்கு சென்னையில நேற்று தினம் கடும் மழை, அதுல மின்கம்பி அறுந்து விழுந்து ஒரு தூய்மையாளர் கண்ணகி நகர்ல, தென்னையில கண்ணகி நகர்ல தூய்மை பணியாளர் திருமதி வரலட்சுமி அவர்கள் மின்சாரம் தாக்கி இறந்திருக்கிறாங்க. ஆக இந்த அரசாங்கம் அமைந்த பிறகு இன்னைக்கு நாட்டு மக்களையும் பாதுகாப்பு இல்ல, அந்த மின்சாரத்துறையும் முழுமையா செயல்படுவதற்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்தல. அதனால இன்றைக்கு ஒரு உயிர் போயிருக்குது. இப்படிப்பட்ட சம்பவங்களும் இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கு என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு இந்த பகுதி தஞ்சாவூர்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே திருச்சியில் ஒரு பகுதி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இதெல்லாம் அரியலூர், பெருமளவு ஒரு டெல்டா மாவட்டம் அடங்கிய பகுதி. இந்த பகுதியில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் தொழில்துறை மந்திரியாக இருக்கும்போது இந்த மீத்தேனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு விவசாயியுடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திட்டம் மீண்டும் அந்த பகுதியில்
வருவதற்கு உண்டான அறிகுறி தோன்றியுடன் அங்கு இருக்கிற விவசாய பிரிவினை மக்கள், விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் எங்களிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். எங்களுடைய நிலம் பறிபோய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது, நிலத்தை பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவுடன் மாண்பு அம்மாவுடைய அரசு அந்த விவசாய பெருமக்களுடைய நலன் கருதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விவசாயியுடைய நிலங்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசு. விவசாயியுடைய நிலத்தை பிடுங்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம், விவசாயியுடைய நிலங்களை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல காவிரி நதிநீர் பிரச்சனை 50 ஆண்டு காலம் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்காமல் இருந்தது. ஏன்னா திருச்சி மாவட்டத்திலிருந்து திருச்சி, தஞ்சை, அதே போல திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இப்படி பல மாவட்டங்கள், புதுக்கோட்டையில் ஒரு பகுதி, இப்படி பல மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் உள்ளடங்கி இதற்கு நீராதாரமாக இருப்பது காவிரி நதிநீர். அந்த நதிநீர் நமக்கு முழுமையா ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கல பாசனத்திற்கு. அவை அம்மா இருக்கின்ற பொழுது இதற்கு சட்ட போராட்டம் நடத்தினார்கள். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடந்தது. அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து நடத்தி நம்முடைய விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக ஒரு நல்ல தீர்ப்பை, காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பை பெற்றது அரசு அதிமுக அரசாங்கம். விவசாயிகளை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக. 20 மாவட்ட மக்கள் இந்த காவிரி நீரை நம்பி குடிநீர் ஆதாரமாக இருப்பது 20 மாவட்ட மக்களுக்கு. அதையும் காப்பாற்றியது அதிமுக அரசாங்கம். ஆக மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த துன்பத்திலிருந்து மக்களை விடுவித்து பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, இன்றைக்கு கிராமமா சரி நகரமா இருந்தாலும் சரி, ஏழை மக்களுக்கு வீடு இல்லாமல் வாழுகின்ற ஏழை தொழிலாளிகள், அதேபோல தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருகின்ற பொழுது கிராம பகுதியாகவும் சரி நகர பகுதியாகவும் சரி அந்த மக்களுக்கு அற்புதமான பல லட்சம் ரூபாயில கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். அதிமுக ஆட்சி கட்டித்தரும். இது அதிமுக பிரதான அறிவிப்பா வரும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 26,50,000 கொடுக்கிறோம், தாலிக்கு ஒரு பவுன் கொடுக்கிறோம். இந்த ஆட்சியில் அது நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா அந்த திட்டம் தொடரும். அதோட திருமண உதவி திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மணப்பெண்ணுக்கு அருமையான பட்டு சேலை வழங்கப்படும். மணவனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். எல்லாம் சால்வ் ஆகும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கழகத்தின் சார்பாக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளருக்கு 2 சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை பை பை சாரி. நன்றி, வணக்கம். நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஓய்வு எடுக்கின்ற இடத்தை ஓய்வு கொடுத்து கட்டியார் அவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி
மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே தலைமுறையாற்றிய உங்களுடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு பா குமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் சகோதரர் திரு பி தங்கமணி அவர்களே, முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர் அருமையான செம்மலை அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், மரியாதைக்கு சகோதரர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் எம்எல்ஏ அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு ஆர் காமராஜ் எம்எல்ஏ அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை திரு ஆர் சந்திரசேகர் அவர்களே, திரு சி சின்னசாமி முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, திரு எஸ் எம் பாலன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே, திரு கே துரை எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே, மற்றும் கழகத்துடைய நிர்வாகிகள் திருமதி ஆர் சுப்ராதேவி அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு எஸ் எஸ் ராவணன் அவர்களே, திரு எஸ் கே டி கார்த்திக் அவர்களே, திரு பாலசுப்ரமணியன் அவர்களே, திரு ஏ தண்டபாணி அவர்களே, திரு எஸ் பாஸ்கர் என்ற கோபால் ராஜ் எக்ஸ் எம்பி அவர்களே, மற்றும் திரு எஸ் பி பாண்டியன் அவர்களே, திரு பி முத்துக்குமார் அவர்களே, திரு எஸ் ராஜ மணிகண்டன் அவர்களே, திரு என் கார்த்திகே அவர்களே, திரு எஸ் பி கணேசன் அவர்களே, திரு கே எஸ் பாஸ்கர் அவர்களே, திரு எம் சுரேஷ்குமார் அவர்களே, திரு காசிராசன் அவர்களே, பாஜக மாவட்ட தலைவர் திரு ஒண்டிமுத்து அவர்களே, தமாக மாவட்ட தலைவர் திரு டி குணா அவர்களே, தமிழ்நாடு தேவர் படை தலைவர் திரு முத்தையா தேவர் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, மகளையை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் வட்டாளங்களே, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கால் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 51 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. இந்த 51 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பெரிய நன்மையும் கிடைக்கப்பெறவில்லை. கிடைச்சிருக்குதா? திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 525 அறிவிப்புகள் நிறைவேற்றப்படுவதாக அறிவித்தார்கள். அறிவிச்சு அல்ல நிறைவேற்றிட்டாங்களா? இல்ல இல்ல, ஒரு 10% அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் இன்றைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை எல்லா இடங்களிலும் இன்றைக்கு பரப்புரையாற்றி வருகிறார். ஆகவே நாட்டு மக்களிடத்திலே கவர்ச்சிகரமாக பேசி நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் அறிவித்து மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சியிலே அமர்ந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்றைக்கு நாட்டிலே விலைவாசி உயர்வு என்னை முட்டிக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்குது. ஆக ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, இந்த பகுதியிலே தொழிலாளர் நிறைய மக்கள் நிறைந்த பகுதி, நடுத்தர மக்கள் நிறைந்த பகுதி, இந்த மக்கள்லாம் விலைவாசியில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அரிசி விலை கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு 20 ரூபாய் ஏறி போச்சு. இதையெல்லாம் நாங்க மளிகை கடையில் வாங்கின லிஸ்ட். இதை ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க என்ற விவரத்தை சொல்வதற்காக இதை நான் இங்கே வாசிக்கிறேன். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் பச்சை அரிசி 1 கிலோ 40 ரூபாய்க்கு வித்தது. இன்றைய தினம் 77 ரூபாய்க்கு விற்கிது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தது. அதிமுக ஆட்சியில் இப்ப 72 ரூபாய்க்கு விற்கிது 1 கிலோ. இட்லி புழுங்க அரிசி 1 கிலோ 30 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சி. இன்னைக்கு திமுக ஆட்சியில் 48 ரூபாய். கடல் எண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130 ரூபாய். இன்றைக்கு திமுக ஆட்சியில் 190 ரூபாய். 1 லிட்டருக்கு 60 ரூபாய் அதிகம். நல்லெண்ணெய் 1 கிலோ 250 அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 400. தோரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபாய். அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 130 ரூபாய். 56 ரூபாய் கிலோவுக்கு அதிகம். உளுத்த பருப்பு 1 கிலோ 79 ரூபாய். அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சியில் 120 ரூபாய். 1 கிலோ 41 ரூபாய். எதற்காக நான்
இந்த நேரத்திலே வாசிக்கிறேன் என்று சொன்னால், அதிமுக ஆட்சியில விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருந்தோம். திமுக ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்த இந்த அரசினால் திறமை இல்லை. இதனால் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது இந்த விலைவாசி குறைப்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்வோம். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை 100 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சு, எந்த உணவுப் பொருள் விலை ஏறிடுதோ அந்த உணவுப் பொருள் வெளி மாநிலத்தில் குறைத்த விலைக்கு வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவுத்துறை மூலமாக அதை விலைவாசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அரசாக அதிமுக அரசு இருந்தது. இதனால் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் பாதிப்புக்குள்ளாகாமல் பாதுகாக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார், திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக எப்பொழுது பார்த்தாலும் பேசி வருகிறார். இன்றைக்கு கூட இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் நேரு அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கின்ற பொழுது, புரட்சி தலைவர், நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்களுக்கு தான் பெண்களிடத்துல அதிக செல்வாக்கு இருந்தது. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருக்கு செல்வாக்கு இருக்கா சொன்னா அது உண்மையா? எம்ஜிஆருக்கு என்று தனி அடையாளம், அவருக்கு இணையா யாரும் கிடையாது, கிடையாதுல்ல. ஒப்பற்ற தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மக்களுக்காக பிறந்து வாழ்ந்து மறைந்த ஒரே தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவரை இணை வச்சு எவரும் பேச முடியாது. இன்றைய தினம் இந்த உரிமை தொகையை உடனே நம்முடைய தாய்மார்கள் பாதிக்கிறாங்களா? கொடுக்கல. அறிவிக்கப்பட்டு 28 மாசம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 28 மாச காலம் கொடுக்கப்பட்ட தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாம தட்டி கழித்து வந்தார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், பிரதான எதிர்க்கட்சி. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்குவதாக குறிப்பிட்டு வாக்குகளை பெற்ற பிறகு இந்த குடும்ப தலைவி ஏமாற்றுவது சரியில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். பிறகு அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தணும். வேற வழி இல்லாம அதிமுக கட்சி வெளியிலையும் சட்டமன்றத்திலையும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேற வழி இல்லாம இந்த நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்க கட்சி அதிமுக கட்சி. ஒன்னு திமுக எடுத்து உடனே கொடுக்கல, கொடுத்தாங்களா? இதே கர்நாடகம் பக்கத்துல அவர்களும் இதே மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்க. அது காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்குது. ஆனா அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி அந்த கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை 2 மாசத்துல நிறைவேற்றி காட்டினாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஓட்டுகளை பெறுகின்ற வரை அழகா பேசுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க. வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அந்தர் பல்ட்டி அடித்து அந்த திட்டத்தை கைவிட்டுருவாங்க. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையா போராடி சட்டமன்றத்திலையும் போராடணும், வெளியிலையும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேறு வழி இல்லாம குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று தந்த கட்சி அதிமுக கட்சி. எப்பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த விதிகளை தளர்த்தி மேலும் 30 லட்சம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்போ என்ன 8 மாசம் தேர்தலுக்கு இருக்குது, 52 மாசம் உருண்டு அடி போய்விட்டது. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. ஆக இந்த 30 லட்சம் மக்களுடைய வாக்குகள் திமுக தேவை. இங்க இருக்கின்ற தாய்மார்களுடைய கஷ்டத்தை எண்ணி இந்த 30 லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலை மையமாக கொண்டு இன்றைக்கு விதியை தளர்த்தி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. இப்பொழுது அந்த 8 மாதத்துக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக இந்த அரசு அறிவிக்கப்பட்டுகின்றது. ஏன் 28 மாசம் கழிச்சு கொடுக்கும் போது இதுக்கு தகுந்த விதிகளை உருவாக்கி இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கலாம்.
ஆனா அதை செய்யவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டது, கட்சியுடைய செல்வாக்கு இழந்து விட்டது. ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக தோல்வி உறுதி. அந்த பயத்துலதான் இன்றைக்கு முதலமைச்சர் விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆக நாட்டு மக்களுடைய கஷ்டத்தை எண்ணி இந்த திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கவில்லை என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அதோடு இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு டிஜிபி மிக மிக முக்கியம். ஏற்கனவே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு டிஜிபி 30ஆம் தேதி ஓய்வு பெற இருக்கிறார். இந்த மாதம் ஓய்வு பெற இருக்கிறார். ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற உயர் காவல்துறை அதிகாரி டிஜிபி அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே, அதாவது 3 மாதத்திற்கு முன்பாகவே அந்த பட்டியெல்லாம் தயார் பண்ணி அங்கே யூபிஎஸ்சிக்கு மத்தியில் அனுப்பி அவர்கள் அதை ஆலோசனை நடத்தி யார் டிஜிபி வர வேண்டும் என்று 3 பேரை அவர்கள் பரிந்துரைப்பாங்க. அதுல 3 பேர் ஒருவரை தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் இதுவரை மத்திய அரசுக்கு மாநில அரசு இந்த டிஜிபி பட்டியலை அனுப்பவில்லை. இன்றைக்கு தினமணி பத்திரிகையில வெளியில் வந்திருக்குது. இதில் என்ன உள்நோக்கம் என்று தெரியவில்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய தலைமை பொறுப்பிருக்கின்ற டிஜிபி நியமனத்திலே ஏதோ ஒரு கோளாறு இருக்கின்றது. ஆக வெளிப்படை தன்மை இல்லை. ஏனென்றால் டிஜிபி நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு 3 மாதத்திற்கு முன்பாகவே அந்த பட்டியல யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும், அனுப்பல. ஆகவே இதற்கு என்ன காரணம் என்பதை இந்த அரசு விளக்க வேண்டும். அதோட தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போய்விட்டது. உண்மைதானே? சிறுமி முதல் முதிய வரைக்கும் பாதுகாப்பு இருக்குதா? இல்ல இல்ல.